ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை. வேறு ஒன்றும் நாம் செய்ய தேவையில்லை. கேட்போம் உரிமை, கேட்போம் உரிமை. நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் முதல் தடவை பிரதமர் ஆவதற்காக அவர் சொன்னது, சுவிஸ் வங்கியில் ஏராளமான இந்தியர்கள், அதாவது காங்கிரஸ் வளர்த்துவிட்ட இந்தியர்கள், பெரும் பணக்காரர்கள், முதலாளிகள் ஊழல் செய்த பணத்தை பல லட்சம் கோடி போட்டு வைத்திருக்கிறார்கள். அதை யாருக்கும் அந்த சுவிஸ் வங்கி சொல்லாது, அந்த விவரங்களை சொல்லாது. அதுதான் அவனுடைய ஃபார்முலா. யார் வேண்டுமானாலும் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் போட்டு வைக்கலாம். ஊழல் பணமோ என்ன பணமோ, போதை மருந்து கடத்திய பணமோ எதா இருந்தாலும் சரி, நாங்கள் வெளியில ரகசியங்கள் சொல்ல மாட்டோம், ரகசியம் காப்போம் என்பதுதான் அந்த வங்கியினுடைய கொள்கை. நான் அந்த பூட்டை உடைச்சு பணத்தை எடுத்துக்கிட்டு வந்து ஒவ்வொரு இந்தியனுக்கும் 15 லட்சம் தர்றேன்னு சொன்னார் மோடி. இப்போ உள்ள தெரியுது, அவர் பணத்தை எடுத்துக்கிட்டு வர்றதா சொல்லல, ஃபார்முலாவையில எடுத்துக்கிட்டு வந்திருக்காரு. அதே ஸ்விஸ் வங்கி ஃபார்முலாவை அப்படியே அப்ளை பண்ணதுதான் நம்முடைய எலக்டோரல் பாண்ட். அவர் கொண்டுகிட்டு வந்த எலக்டோரல் பாண்ட். யார் வேண்டுமான, எந்த கம்பெனி வேண்டுமானாலும், இந்த கம்பெனி அதாவது அரசின் திட்டங்களை செயல்படுத்துகின்ற, அரசின் கான்ட்ராக்டுகளை பெற்று அரசிற்கு வேலை செய்து கொடுத்து அதன் மூலம் பல கோடி ரூபாய்களை லாபமாக ஈட்டுகிற கம்பெனிகள், அவங்கெல்லாம் அரசியல் கட்சிகளுக்கு நிதி கொடுக்கும் போது சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும். அதெல்லாம் மோடி கொண்டு வந்த அந்த எலக்டோரல் பாண்ட்ல அடிபட்டு போச்சு. யாரும் எந்த பதிலும் சொல்ல தேவையில்லை. யார் கொடுத்தாங்கிறது தெரியாது, யார் எவ்வளவு கொடுத்தாங்கிறது சொல்ல தேவையில்லை. எங்களுக்கு நாங்கள் வச்சுக்கிறோம், எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கிறோம். அப்படித்தான் 10,000 கிட்டத்தட்ட 2018 நிறைவேற்றப்பட்ட அந்த சட்டம் இன்று வரை அவர்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த பணம், பல்வேறு கம்பெனிகள் கொடுத்த பணம் 10,000 கோடியை நெருங்கி கொண்டிருக்கிறது. இப்ப வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு அற்புதமான தீர்ப்பை நமது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், மாண்புமிகு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பை வழங்கி இந்திய மக்களுடைய வயிற்றிலே பாலை வார்த்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பல கோடி நமஸ்காரம், நன்றி, வணக்கம். நம்முடைய பேச்சுரிமை சேனலுக்கு உங்களுடைய நல்ல ஆதரவை தர வேண்டும். நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் வர வேண்டியிருக்கு. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இப்ப நிகழ்ச்சியை பார்க்கலாம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது, நாட்டு மக்கள் கவனிக்க வேண்டியது, நம்முடைய நேயர்கள் கவனிக்க வேண்டியது, தீர்ப்பு சொன்ன தேதிங்க. அதாவது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நிறைவடைந்து விட்டது. 76வது, அதாவது இந்த நாடாளுமன்றம் தன்னுடைய ஆயுள் காலத்தை முடித்து கடைசி கூட்டம் முடிந்து மோடி நிறைவுரையாற்றிவிட்டார். இந்த கூட்டத்தொடர் நடக்கும் போது தப்பித்தவறி இந்த தீர்ப்பு வந்திருந்தால் என்ன செய்திருப்பாங்க? அவசரமாக இன்னொரு சட்டத்தை போட்டு நீதிமன்றங்களுக்கு இருக்கின்ற அதிகாரங்களை பறிக்கின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இப்படி ஒரு தீர்ப்பு வழங்கினால் அதை செல்லாததாக்குகிற மாதிரி ஒரு சட்ட திருத்தத்தை அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஆகவே மாண்புமிகு நீதியரசர்கள் பொறுத்தார் பூமியாழ்வார் என்ற கதையாக நீ நடத்து, பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடத்து, முடிகிற வரை காத்திருந்து இன்றைக்கு ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லியிருக்காங்க. மீண்டும் அதாவது நாடாளுமன்றம் கூட்டத்தொடர் முடித்து வைக்கப்பட்டு விட்டது. இனி புதிதாக தேர்தல் நடத்தப்பட்டு அமைகின்ற புதிய நாடாளுமன்றம் தான் எந்த சட்டத்தையும் நிறைவேற்ற முடியும். இன்னும் அதற்கு அதுபோக இது ஒரு வாய்ப்பு என்னவென்றால், நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு வாய்ப்பு, மார்ச் முதல் அல்லது இரண்டாவது வாரத்தில் தேர்தல் தேதி அறிவித்து விட்டால் அதன் பிறகு நீங்க நாடாளுமன்ற கூட்டத்தொடரை, அவசர கூட்டத்தொடரை கூட்ட முடியாது. இப்போது கூட கூட்ட முடியாது என்பதுதான் எனக்கு தெரிந்த சில வழக்கறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இந்த நாடாளுமன்றம் முடிந்து விட்டது, ஆகவே சிறப்பு கூட்டம் அதெல்லாம் நடத்த முடியாது, கூட்டுவதற்கு வழி இல்லை, அதை எதிர்த்து கூட கோர்ட்டுக்கு போகலாம். உள்நோக்கத்தோடு கூட்டுகின்ற சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடர், ஆகவே இதை தடை செய்ய வேண்டும் என்று கோர்ட்டுக்கு போகலாம். கோர்ட் தீர்ப்பு வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஆகவே இன்னும் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கும் 2 வாரங்கள் தான் இருக்கின்றன. ஆகவே இந்த நேரம் பார்த்து தீர்ப்பு சொல்லிய நமது நாடாளுமன்ற நீதிபதிகளை, உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை இருகரம் கூப்பி நாம் வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். வாழ்த்துவதற்கு நமக்கு தகுதி இருக்கிறதா என்று தெரியவில்லை, ஆனால் வணங்குகிறோம். நன்றி. ஒன்று செய்யுங்க, எத்தனையோ விஷயங்களுக்கு நம்ம தேங்காய் உடைக்கிறாங்க. ஒரு 108 தேங்காய் எடுத்துக்கிட்டு போய் இந்த புதுசா திறந்த ராமர் கோயிலில் உடைக்கையா. இந்த நீதிபதிகள் நல்லா இருக்கணும், நீண்ட ஆயுளோட வாழ வேண்டும் என்று, நீடூழி வாழ வேண்டும் இந்திய நீதிமன்றங்கள் என்று சிறப்பு பிரார்த்தனை செய்து புதிதாக திறக்கப்பட்ட இந்த ராமர் கோயிலில் 108 தேங்காய் சூற விடுங்க. அப்பொழுதாவது இவர்களுக்கு அறிவு வருகிறதா பார்க்கலாம். இந்த தீர்ப்பு என்பது போராடிக்கிட்டு இருக்காங்கல்ல விவசாயிகள், டெல்லியில நீங்க ட்ரோன் கொண்டுகிட்டு வந்து கண்ணீர் போய் கொண்டு அடிக்கிறான். ரொம்ப சிம்பிளா, அதாவது இது எதை ஞாபகப்படுத்துகிறது என்றால், அப்படியே பாலஸ்தீனத்தில் நடக்கிற போருங்க. இவன் அயர்ன் டோம்னு சொல்லி பல்லாயிரம் கோடியை கொட்டி, பல 100 கோடிகள், சில 1000 கோடிகள்னு வச்சுக்கிறங்க, இவற்றை கொட்டி அயர்ன் டோம் செய்து இந்த பாலஸ்தீனத்திலிருந்து எந்த தாக்குதலும் வரவிடாமல் அவன் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணா. ஆனால் அவற்றையெல்லாம் மீறி அவன் பல 1000 கோடி செலவு, இவன் சில $1000 செலவில் ராக்கெட்டை செஞ்சு பல்லாயிரக்கணக்கான ராக்கெட்டுகளை வச்சு இஸ்ரேலை ஒரு வழி பண்ணிட்டான். அதே கதை தான் நீ அயர்ன் டோம், இப்ப நீங்க ட்ரோன் மூலம் கண்ணீர் பூவை கொண்டு தாக்குனா, அதே பாலஸ்தீனர்கள் எப்படி செய்தார்களோ, சும்மா சாதாரண 250 ரூபா 300 ரூபா ராக்கெட் குண்டுகளை வச்சு அடிச்சானா, அதே மாதிரி நம்முடைய விவசாய தோழர்கள் பட்டம் விட்டு பட்டத்தினால இந்த ட்ரோனை கீழே விழுத்தாட்டுறாங்க. எப்படி விவசாயி படிக்காதவன் முட்டாள்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, அவனுக்கு அறிவு இல்லைங்க. பட்டம் விட்டு பட்டத்தை எப்படி நீங்க அறுப்பீங்க? வேணா பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் டீல் மாஞ்சா தடவி டீல் விட்டு அருங்கப்பா, வாங்க வேணா வந்து பாருங்களேன், மோதி பாருங்களேன். இப்ப வா, மசூதியை உடைக்க போனீங்கல்ல வீச்சறிவால் கூடாரியோல, இப்ப போய் நீ ஆம்பளையா இருந்தா நீங்க எல்லாம் நல்லா கேட்டுடலாம். ஏண்டா மீச வச்சவங்களா இருந்த ஆம்பளைங்களா இருந்தா பிஜேபி அன்றைக்கு போனீங்க இல்லடா மசூதியை உடைக்கிறதுக்கு, இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கில் திரண்டு வந்து விவசாயியோட மோதி பாருவே, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பட்டத்தை அறுத்து ஈஸியா அறுத்து வெளியில தள்ளுறாங்க. முடிஞ்சதா? முடியுமா? எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை அந்த இதுல டெல்லியில செஞ்சுட்டு இருக்காங்க. விவசாயிகளுக்கு எதிராக, சோறு போடுகிற இந்தியாவிற்கு உணவளிக்கிற விவசாயிகளுக்கு எதிராக அவர்களை கூப்பிட்டு பேச வக்கில்ல. அவங்களுக்கு அவர்கள் உயர்த்த சொல்லுகிற அந்த நெல்லுக்கு கட்டுப்படியாகிற விலை, கோதுமைக்கு கட்டுப்படியாகிற விலை, பதுக்கல் சட்டத்தை நீ வாபஸ் வாங்குங்கிறாங்க. பதுக்கல் சட்டம் இருக்கக்கூடாது. பதுக்கல் சட்டத்தை வாபஸ் வாங்க சொல்லி கேட்கின்ற அதையெல்லாம் நீ இது பண்ண முடியாது. ஆனால் அப்படியே இந்த ஃப்ராடு பித்தலாட்ட வேலைகளுக்கு பயன்படுவதற்கு இந்த பல்லாயிரம் கோடியை சேர்த்து வச்சிருக்கீங்க. இப்ப இது ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, திருப்பி கொடுறான்ட்டான் பணத்தை. நீ பணத்தை திருப்பி கொடு எல்லாருக்கும். எங்கிட்டு போய் திருப்பி கொடுக்கறது? அதான் கொடுத்தாச்சுல. கர்நாடகாவில் 20 எம்எல்ஏ தூக்கணும்ல, ஆளுக்கு 700 கோடி கொடுத்தோம்ல, அவன்கிட்ட கொடுத்தாச்சு. கோவாவில் ஆள் தூக்கணும்ல, அவனுக்கு கொடுத்தாச்சு. திரிபுராவில் ஆள் தூக்கணும்ல, மணிப்பூர்ல ஆள் தூக்கணும்ல, அங்கேயெல்லாம் கொடுத்தாச்சு. அப்புறம் வேற இன்னும் நிதிஷ்குமார் இப்ப இது பண்ணார்ல, ஒழுங்காக ஓட்டு போடுவதற்காக, அதுக்கெல்லாம் பணம் கொடுத்துருக்குல்ல எல்லாருக்கும். எத்தனை பேரை விலைக்கு வாங்கினீர்கள்? மகாராஷ்டிராவில் அஜித் பவாரை தூக்கணும்ல, மகாராஷ்டிராவில் 42 எம்எல்ஏக்களை கொண்டுகிட்டு வர்றதுக்கு 40 எம்எல்ஏக்களை ஷிண்டே தலைமையில் கொண்டுகிட்டு வர்றதுக்கு அதுக்கு பல 100 கோடி, ஒவ்வொரு எம்எல்ஏவுக்கு 100-150 கோடி ரூபாய் கொடுத்துருக்கோம்ல. அப்ப அவங்கள்ட்ட போய் கேளுங்க. உச்ச நீதிமன்றம் மிக அற்புதமான ஒரு தீர்ப்பை, அழகான தீர்ப்பை, நிறைவான தீர்ப்பை, நிம்மதியான தீர்ப்பை சொல்லி இருக்கிறது. இந்திய மக்களுடைய வயிற்றிலே பாலை வார்த்திருக்கிறது உச்ச நீதிமன்றம். அந்த தீர்ப்பு சொன்ன தேதி தான் மிக அற்புதமான தேதி.
நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிவடைகின்ற வரை பொறுத்திருந்து யுனானிமஸ் எல்லா நீதிபதிகளும் ஒற்றுமையாக ஒத்த கருத்தோடு இந்த தீர்ப்பை சொல்லியிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக இன்னும் பல்வேறு வழக்கறிஞர்கள், மூத்த சட்ட நிபுணர்கள் பேசுவார்கள். இதை உடைப்பதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை, அதற்கான கால அவகாசம் இல்லை என்றுதான் நம்மை பொறுத்தவரையிலே நம்முடைய கருத்து. அவர்களுக்கு வாய்ப்பு அவ்வளவு இல்லை. பாரதிய ஜனதாவுக்கு திருப்பி கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இந்த தீர்ப்பை வாங்கி இந்த இந்த எலக்டோரல் பாண்ட் என்னன்னா, இந்த எலக்டோரல் பாண்ட் அமெரிக்காவில் இருக்கிற பேட்டர்ன், அமெரிக்கன் பேட்டர்ன் தான் இந்த எலக்டோரல் பாண்ட். ஆனால் அவன் வெளிப்படையாக பண்ணுறான். யார் கொடுத்தாங்கிறது வேணும். அவங்க எலக்டோரல் கம்பைன்னு சொல்லுவாங்க. எலக்டோரல் பாண்டெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இந்த அமெரிக்க வாழ் இந்தியர்கள், என்ஆர்ஐகள் மோடிஜிக்கு கொடுத்த ஐடியா. அந்த ஐடியாவில் தான் அவங்க கொண்டு வந்தாங்க. அது ஸ்விஸ் பேங்க் ஃபார்முலா. நான் யாருக்கும் எதுவும் சொல்ல தேவையில்லைங்கிறதையும் மிக்ஸ் பண்ணி சமைச்சாங்க, பரிமாறினீங்க, கரெக்டாக சாப்பிட்டீங்க. இனி வாந்தி எடுக்கணும். வாந்தி எடுங்க, சாப்பிட்டதையெல்லாம் கக்குங்கடா. என்ன கொண்டுகிட்டு போயிடலாம் பார்த்தீங்களோ, ஓட்டான்ல ஆப்பு. ஆகவே உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு, உச்ச நீதிமன்ற இந்த நாட்டின் மாண்பை, 142 கோடி மக்களுக்கு இருக்கின்ற சுதந்திர உரிமையை, அதாவது இந்த நாட்டு மக்களுக்கு இருக்கின்ற அடிப்படை உரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமை, நினைத்த இடத்தில் வாழ்கின்ற உரிமை, வழிபாட்டு உரிமை, இவற்றையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கேள்விக்குள்ளாக்கிவிடும். ஒவ்வொன்றா பிடுங்குவாங்க. ஒரு பகுதி மக்களை இரண்டாம் தர குடிமக்களாக்குவார்கள். ஒரு பகுதி மக்களை முதல் தர குடிமக்களாக மாற்றுவார்கள். ஜாதிப்படி வேலை வாய்ப்பு தான் கொண்டு வந்தாங்களே, ஜாதி ரீதியான வேலை வாய்ப்பு, குலத்தொழில், இதையெல்லாம் கொண்டு வந்து கற்காலத்திற்கு இட்டு செல்லுகின்ற முயற்சியிலே இறங்கி இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு ஆப்பு நல்லா வச்சாச்சு நீதிமன்றம். நல்லதே நடக்கும் என்று நம்புவோம். இந்த தீர்ப்பை வரவேற்கும் விதமாக மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து வாக்களிக்க வேண்டும். நல்ல ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைந்த நாட்டை காக்க வேண்டும். அதற்கான வழியை காட்டியிருக்கிறது நீதிமன்றம், உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு மீண்டும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள். பேச்சுரிமை சேனலுக்கு கமெண்ட் செய்யுங்க, ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.